Welcome to Special Meals. யூஸ்வலாக எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு வீட்டில் நிறைய வாழைப்பழம் வாங்கி வைப்போம். ஆனால் சில சமயம் வாங்கி வச்ச பழமெல்லாம் ரொம்ப பழுத்து தோலெல்லாம் கருத்து போயிடுச்சுன்னா அதை சாப்பிடணுன்னு யாருக்குமே தோணாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் எனக்கு உனக்குன்னு உடனே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். சாக்லேட் வாழைப்பழ லட்டு. இந்த லட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழத்தில் நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் நிறைய இருக்கும். அதனால இனிப்புக்காக நம்ம நிறைய சர்க்கரை சேர்க்க வேண்டியிருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. 2 பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வதக்கும் போது அது சீக்கிரமாக வதங்கிடும். 3/4 கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை போட்டு பழம் ஓரளவுக்கு குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மற்ற வாழைப்பழங்களை விட நல்லா பழுத்த நேந்திரம் பழம் இருந்தால் அதில் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நேந்திரம் பழத்துக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவரும் உண்டு. இந்த லட்டுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். பழம் இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அவல் பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். பழத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவல் பொடி தேவைப்படும். அதனால எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கிளறிடாதீங்க. இந்த கலவை லட்டு பிடிக்கிற அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். அதுக்கு தேவையான அவல் பொடியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. அவலும் வாழைப்பழமும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும். அந்த சமயத்தில் இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு கிளறிக்கலாம். எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். போட்ட பொருளெல்லாம் ஒன்றா சேரற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கலவை வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கோங்க. இதில் நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால சூடு ஆற ஆற அது உதிர்ந்த மாதிரி போயிடும். அப்புறம் உருண்டையாகவும் உருட்ட வராது. சப்போஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். இதை திரும்பவும் அதே கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இலகி கொடுக்கும். அப்போ திரும்பவும் நீங்கள் எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் எடுத்த 2 வாழைப்பழத்துக்கு எனக்கு 13 உருண்டை கிடைச்சிது. இப்போ அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சு அதில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எத்தனை உருண்டை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே உருட்டி வச்ச உருண்டைங்களை இதில் போட்டு சாக்லேட் எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க சாக்லேட்லாம் கீழே வழிஞ்சிடும். அப்போ சாக்லேட் வேஸ்ட் ஆகாது. சாக்லேட்டில் கோட்டான லட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு டெக்கரேஷனுக்காக காஞ்ச தேங்காய் தூளை அது மேலே கொஞ்சமாக தூவிக்கோங்க. தேங்காய் தூளுக்கு பதிலாக ஏதாவது நட்ஸை பொடி பண்ணி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சாக்லேட் நல்லா செட் ஆகிடும். நீங்கள் அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட கிட்ஸ் ஸ்பெஷல் சாக்லேட் வாழைப்பழ லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.